சூப்பரா இருக்குங்க, சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா தான் இல்ல. இது நம்ம விக்ரம் லியோ அந்த லெவலுக்கு கம்பேர் பண்ணோம்லாம் இல்ல. உள்ளின்ற படத்துல இட் வாஸ் குட். இன்னும் கொஞ்சம் கேரக்டர் டெப்த் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ரஜினி சென்ட்ரிக்கா இருந்தது மூவி. பிளாஷ்பேக் எல்லாம் கொஞ்சம் வெயிட் கொடுத்ததா நல்லா. எனக்கு ஆக்சுவலி இந்த பெரிய ஸ்பாயிலர்ஸ் என்னன்னா நம்ம சோஷியல் மீடியாஸ்ல எல்லாத்தையும் போடுறதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்கல. ஏன்னா எல்லாருமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காங்க. லோக்கினா அது எல்சிக்குள்ள வரணும், அப்பதான் அது படம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகி கூலிஸ் ஆல்சோ குட். இன்னும் கொஞ்சம் ரஜினி சென்ட்ரிக்கா குறைச்சிட்டு உபேந்திராக்கோ இல்ல இன்னொருத்தருக்கோ எஃபெக்ட் வெயிட் கொடுத்தாரு. அது எல்லாமே தியேட்டர் மூவியா இட் வாஸ் குட். அண்ட் அனிருத் ஆஸ் யூசுவல் அவரோட நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. ஆனா அதான் கரெக்டா இருக்கு. சூப்பர் படம் இது, வந்து பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரஜினி ஆக்டிங், மாஸ் சீன்ஸ் எல்லாமே மாஸா தான் இருந்துச்சு. எங்கேயுமே லேக்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி லேக்லாம் எதுவுமே இல்லை. ஃபைனல் 40 minutes செம்மையா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. கடைசி அது தேவையான சீன்மே இருந்தாலும் பட் நல்லா இருந்துச்சு, பாக்குறதுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் லாங்கா கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் வந்து கடைசி கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம், அது மற்றபடி ஓகே தான். எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை, எதுவுமே எல்சியூ அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணல. ஆனா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. போர்ல அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் ரிவ்யூ பார்த்துட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அடுத்த சீனா ரஜினி வர சீன் எல்லாமே பிடிச்சதா இருக்குது, எல்லாமே மாசா தான் இருக்குது. கொஞ்சம் காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடிஸ்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. படம் நல்லாதான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. ஃபைட்ஸ் எல்லாம் சொல்ல போனா சூப்பராகவே இருந்துச்சு. படம் ஓவராலாவே சொல்ல போனா சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு 2-3 டைம்ஸ் பார்க்கலாம். என்ன எதிர்பார்த்தனா நம்மளோட எல்சியூ கனெக்ட் ஆகும்னு நினைச்சேன், பட் எல்சியூ இல்ல. பிளஸ் படம் ஆனா நல்லாதான் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. என்ன என்ன மாதிரி எதிர்பார்ப்புனா ஓகே எல்சியூ சொல்லிட்டேன்டா. போட்டுருவேன் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவா எதுவுமே இல்ல, எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. படம் ரொம்ப சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல, ஓகே தான். படம் நல்லாதான் இருந்துச்சு. எது சொல்றது, எல்லாமே ஓகே தான் இருந்துச்சுன்னா, எதுவும் அவ்வளோலாம் சொல்ல முடியாது. படம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலா ஒரே ஃபுல் வைலன்ஸ், ஒரே ஃபைட்டு. அப்புறம் ஏதாச்சும் பழைய பாட்டு போட்டிருந்தாங்க, டிஸ்கோ சாங்கு. அப்புறம் ஏதோ வேற இங்கிலீஷ் பாட்டு வந்து ஐம் த டேஞ்சர்னு ஒரு பாட்டு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் சாங் வந்து ஒரேடியா அவன் தண்ணி எடுத்து ஒரே ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஒரேடியா. அப்புறம் செம்ம வைலன்ஸ். மோனிகா சாங்கு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நான் அமீர்கான் வந்தாங்க, கலேஷா உபேந்திரா வந்தாங்க, நாகார்ஜுனா சைமன் வந்தாங்க. சைமன் தான் ஒரேடியா வில்லன் ஆகி எல்லாரையும் போட்டு எல்லாரையும் கொல்றாங்க. எல்லாம் ஒரே ஃபைட்டா இருந்துச்சு. கேக்கல, அந்த படம் வந்து ஒரே ஃபைட்டா இருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் ஒரேடியா அடிக்கிறாங்க, எல்லாரையும் போட்டு கிட்னாப் பண்றாங்க, கடத்தி விடுறாங்க கொஞ்சம். ஆக்சுவலா ரொம்ப ஃபைட்டா இருந்துச்சு, ஒரே எல்லாரையும் போட்டு ரொம்ப என்னமோ சொல்றாங்க. இப்போ மியூசிக் வந்தா ரஜினி ஒரு பழைய படம் எடுத்து வந்ததுனாலதான் என்ட்ரியில் நாங்களாம் விசில் போட்டோம். பவர் ஹவுஸ் கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு சாங். ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த படத்துல அடுத்த பாட்டு வந்ததுன்னா முதல் டிக்கெட் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா இருக்கிறதுல இந்த படத்துல ஃபைட்டும் ஆக்ஷன்ஸும் தான் பயங்கரமா இருக்குது. அதனால திருப்பியும் படம் 2 வந்ததுன்னா இந்த டிக்கெட்ல ஃபுல்லா கவுண்டர் தான், ஃபுல்லா ஆயிடும். பயங்கரமா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் இதுலயே பயங்கரமா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா லாஸ்ட்ல 19 சொல்லதான் ஒருத்தர் வர சொல்லதான் பயங்கரமா இருந்தது. அதோட நல்லா இருந்தது. ரெஜிஸ்டர் ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மாதிரி இல்ல, இப்ப எல்லாம் இருக்கிற படம் தான், ஏற்கனவே பார்த்த படங்கள் மாதிரி தான் இருக்கு. லோகேஷ் இது தனியா இருக்கு, பார்க்கலாம், படம் பார்க்கலாம். சைமன் சொல்றது
டைமிங் சொல்றது ஏ சர்டிஃபிகேட் தான் பிகாஸ் வயலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பட் வித் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் பார்க்கலாம் அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பார்க்கலாம். பிகாஸ் இதை விட வயலன்ஸ் இருக்கிற படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கு. பட் இதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் பிகாஸ் அவ்வளவு வயலன்ஸ் இருக்கு. பட் ஏன்னா படம் அவுட்ஸ்டாண்டிங். ஏ சர்டிஃபிகேட் தாண்டி ஒரு 18 இயர்ஸ் பிளஸ்ஸா இருக்கிற ஒருத்தர் நான் சொல்றேன். அது சொல்ல முடியாது, படம் பத்தி ரிவீல் பண்ண முடியாது. தலைவர் வந்து வேற லெவல், அவ்வளோ எமோஷனலா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு 55 பிளஸ் இருக்கிற அந்த தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா கண்ணுல இருந்து கண்டிப்பா நிறைய தண்ணி வரும். நம்ம தலைவரை திரும்ப நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்குலாம் கிடைக்கும். எங்களை மாதிரி பசங்களுக்கு வந்து அந்த 1980s தலைவரை வந்து திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவுட்ஸ்டாண்டிங். லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேற லெவல். இல்ல எல்சியூ கிடையாது, இது ஆர்சி ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். லாகா இல்ல யார் இல்ல லாக் பொறுமையா இல்ல சும்மா வந்து ரேண்டமா இங்க பேச விட்டீங்க. இல்ல நான் சொல்றேன் லாக்னா லாக் இல்ல ஒரு நிமிஷம். லாக்னா என்னன்னா படத்தோட 20 மினிட்ஸ் எந்த படம் எடுத்தாலும் லாகா தான் இருக்கும். ஏன்னா கதை சொல்லிதான் ஆகணும். கதை சொல்ல வேண்டாமா? உங்க கதையை சொல்லி ஹைப் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும். கதை சொன்னா அது பேர் லாக் கிடையாது. இந்த படத்துல நான் சும்மா படம் ஸ்கிரீன் பிளே செம்ம ஸ்பீடா இருக்குங்க. இன்டர்வல்ல இப்படின்றதுல இன்டர்வல் வந்துச்சு. ஆக்சுவலா அவுட் சைட் உள்ள வந்ததும் தெரியல, இன்டர்வல் விட்டதும் தெரியல. மாசா இருக்கு. எங்களுக்கு வந்து இன்னும் மாசம் இருக்கும். லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து இன்னொன்னு உபேந்திரா அதான் கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் மாஸ் பிளஸ் கிளாஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. அழுகுறதா கத்துறதான்னு தெரியல எங்களுக்கு. ஒரு மாதிரி சில விஷயங்கள் சொன்னா ரிவீல் ஆயிடும். ஒரு மாதிரி உள்ள இருந்து அழுக வருது, எஞ்சி கத்தணும் தோணுது, பைத்தியம் முடிச்சு சீட்டை கழித்து எடுத்து எக்ஸ்ட்ரீம்லி எதையுமே தலைவரோட ஒரு படத்தை கம்பேர் பண்ணாங்க. அது ஒரு மாசி தலைவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் யூனிக்கா எவ்ரி மூவி ஒவ்வொரு படத்துக்கும் வேற வேற தான். தளபதியை விட படம் நல்லா இருக்கு. லோகேஷ் கமல் லோகேஷ் ஒரு டேரக்டரா பாருங்க. அது அவருக்கு சொந்த விருப்பம். அவர் ஃபேன் பை வந்து தலைவர் ஒரு காமெடி சென்ஸ்க்கு 1000 விஷயம் சொல்லலாம். லோகேஷ் ட்வீட் போடும்போது என் தலைவர் லோகேஷ் ட்வீட் பண்ணாரு. இது போடும்போது என் தலைவர் லோகேஷ் போட்டாரு ட்வீட். போனாரு கூலி வரதுக்கு முன்னாடி அவர் கமெண்ட் பண்ணு. இப்போ தலைவர் பக்தர் ஆயிருப்பாரு. கமல் சாரே வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, என்னோட நண்பரை வச்சு என்னோட அப்படின்னு அள்ளி விட்டாரு. ரஜினி ஆக்டிங் எப்பயும் போல செம்மையா இருந்துச்சு. 50 years ஆஃப் ரஜினிக்கு வந்து ட்ரிபியூட் செம்மையா கொடுத்துருக்காங்க. லோக்கியோட படம் லோக்கி படம் மாதிரியே இருந்துச்சு. எல்சியும் இல்ல, கேமியோஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சாயல்லாம் எதுவுமே இல்ல சார், எல்லாமே லோக்கியோட படம் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் கூட லேகே இல்ல, சூப்பரா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து கதை புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையா போச்சு. மத்தபடி ஸ்கிரீன்ல லேகே கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. குறை சொல்ற மாதிரி அதான் சொன்னேன். ஆமிர்கானோட ஆக்டிங் வந்து 10 நிமிஷம் தான் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு இன்னும் எக்ஸ்டர்னல் பிளே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 1000 crores. பேட்டைனை விட இதுல வந்து கொஞ்சம் எங்க தெரியுறாரு தலைவர். நல்லா இருக்கு. லாஸ்டா வந்து அவருடைய பழைய இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேப் அது நல்ல சமய மாசம் நல்லா இருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்டா இது ரெண்டு சேர்த்த மாதிரி நல்லா எடுத்துருக்காரு. இல்ல அதே தீல தலைவர் இறந்துருவாரு. இதுல எங்க இறக்குறாரு? இல்ல கிடையாது. அதுல வந்து வில்லனா இருந்து வருவாரு. அதுல ஃபர்ஸ்ட் வில்லனா இருப்பாரு, கூலியா இருந்து அப்படி வில்லனா போவார் தீ படத்துல. இது அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். தீ படத்துக்கு இதுக்கு சம்பந்தம் ஒரு 10% சம்பந்தம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபேக்ஸ் தான். இதுல கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருக்கேன். கேரக்டர் எல்லாம் எல்லாமே இருக்காங்கன்னா சத்யராஜ் சார் எல்லாம் கம்மி தான். பெரிய கேரக்டர் எல்லாம் கிடையாது. சும்மா ஒரு 4-5 சீன் வந்தா பெரிய விஷயம். நாகார்ஜுனா தான் நல்லா வந்திருக்காரு, ஃபுல்லா இருக்காரு. ஏன்னா அவரு தலைவரோட ஈக்குவல் இது இல்லை, அதனால அவர் கொஞ்சம் நல்லாவே இதெல்லாம் ஓகே. அந்த இதுக்கு சுத்தியில வேற யாரு போட்டாலும் நல்லா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்டினரி கமர்ஷியலா கொஞ்சம் இதுவா போகும். ஃபேமிலி வரும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். எண்டிங் ஜெயிலரை கம்மி பண்ணா கொஞ்சம் கம்மி ஸ்பீடு கம்மி. எண்டிங்கும் இன்டர்வியூலும் ஜெயிலர் மாதிரி விறுவிறுப்பா முடியல. அது ஒண்ணுதான், மற்றபடி